இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். உங்களுக்கு நிறைய கடன் இருக்குன்னா இந்த வீடியோ பாருங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? நான் கடன்காரன், என்கிட்ட காசு நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறேன், ஊரை சுத்தி கடன் இருக்கு, 5 லட்ச ரூபா கடன் இருக்கு, 10 லட்ச ரூபா கடன் இருக்கு, 20 லட்ச ரூபா கடன் இருக்கு. கடன் இருக்கு அப்படின்றத விட நான் கடன்காரன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுவீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதுக்கு முன்னாடி நீங்க இருந்த சூழ்நிலையில நல்ல சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஊர்ல இருக்கவங்களாம் உங்களை பார்த்து மதிச்சிருப்பாங்க, சொந்தக்காரங்களாம் எல்லாத்துக்குமே உங்களை முன்னிறுத்தியிருப்பாங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில நான் சின்னதா ஒரு கடன் வாங்கிட்டேன். அந்த கடன் வாங்கினதுல இருந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க என்னை மதிக்கிறது இல்லை, என் ஊர்ல என்னை பெரிய அளவே பார்க்கறது இல்லை. ஒரு விசேஷம்னா நான் ஊர்ல நான் நன்கொடை கொடுப்பேன், அப்படி நன்கொடை கொடுக்கும்போது என்ன முன்னாடி நிற்க வைப்பாங்க. என்கிட்ட காசு இல்லை, நான் அது இல்லாமல் கடன் வச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து என்கிட்ட நன்கொடையும் கேட்கறது இல்லை, என்ன ஒரு பெரிய அளவு அவங்க மதிக்கிறதும் கிடையாது. அப்படின்ற மாதிரி நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏதேனும் ஒரு வகையில உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்களா? கவலையே படாதீங்க, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அதாவது நிஜமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்களேன். நிறைய பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பழமொழி சொல்லட்டுங்களா? அதாவது காய்ச்ச மரம் தான் கல்லடி படும் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ச்ச மரம்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு ஒரு பையன் என்ன பண்றான்னா ஒரு மாம்பழத்தை சாப்பிட்றான். அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதையை என்ன பண்றான்னா தூக்கி போட்டுறான். அந்த விதை தூக்கி போட்டோன்னா ஒரு இடத்துல போய் விழுந்துடுது. அந்த விதை விழுந்த இடத்துல மழை பயங்கரமா பெய்யுது, தண்ணி ஊத்துது, என்னென்னமோ நடக்குது. ஆனா அந்த விதை என்ன ஆகுதுன்னா முளைக்கவே இல்லை. இத்தனைக்கும் நல்ல ஒரு முளைப்பு வரக்கூடிய விதை தான் அது. அதுல முளைக்கவே இல்லை. அந்த விதை பார்த்தீங்கன்னா சுத்தமா அப்படியே இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா லைட்டா அது மேல கொஞ்சம் மண்ணு படுது. மண்ணு பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா மண்ணு படுது, அது கூட சேர்ந்து தண்ணியும் படுது. அப்படி தண்ணியும் மேல சொட்டு சொட்டா பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படின்ன உடனே அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் அப்படின்றது வெளியில வருது, அந்த முளைப்பு அப்படின்றது வெளியில வருது. அது முதல்ல எங்க தெரியுமா போகுது? மேல் நோக்கி வரல. எந்த விதையா இருந்தாலும் முதல்ல கீழே இறங்கும். அதாவது கீழே மண்ணுக்குள்ள இறங்கி அது என்ன செய்யும்னா முதல்ல அதை ஆணி வேரோட சேர்த்து இப்படி பிடிச்சுக்கும். ஒரு விதையோட வேலை என்னன்னா முதல்ல கீழ் நோக்கி இறங்குறது தான். அந்த கீழ் நோக்கி இறங்குறதுனால ஐயோ இனிமே இது முளைக்காதோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அது கீழே விழுந்துடுது. கீழே விழுந்து ஃபுல்லா வேறு பரவுது. அடி ஃபுல்லா இருக்க எவ்வளவு கீழே போக முடியுமோ, எவ்வளவு அவமானப்படுமோ எல்லாம் கீழே பறகுது. பரவி 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 ஒரு செடியாகி அதுக்கப்புறம் ஒரு இலை மாதிரி குருத்து மேலே வருது. அந்த குருத்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய செடியா மாறுது, ஒரு பெரிய மரமா மாறுது. அந்த மரமா மாறக்குள்ளதான் அந்த அடியில இருக்க வேர் எல்லாமே அந்த அவ்வளோ பெரிய மரத்தை தாங்கி பிடிக்குது. இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இவ்வளோ கடன், இவ்வளோ அடி, என்னால முடியல, கடவுள்லாம் என்ன பண்றாங்க, என்னை ஏன் இப்படி கைவிட்டுட்டாங்க, படத்துல வர்ற மாதிரி என்னை காப்பாத்தலாமே அப்படின்ற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல என்னுடைய வாழ்க்கை மாறிடாதா, ஒரு 10 நிமிஷத்துல மாறிடாதா, எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கடவுள் ஒரு சொடக்குல தீர்த்து வச்சிட மாட்டாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கடவுள் உங்க கிட்ட உங்க கூட இருக்கிறதுனாலதான் இப்ப உங்களை சுத்தி இவ்வளோ அடி விழுந்துட்டு இருக்கு இல்லைங்களா, உங்களை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆகுது? அந்த மரம் பெருசாகுது. பெருசான மரத்துல இருந்து மாங்கனி வருது, அதாவது மாங்காய் வருது. மாங்காயை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய நபர்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாங்காயை சாப்பிடுன்னு சொல்லி கல் எடுத்து அடிக்கிறாங்க. இதுல இருந்து தப்பிக்குது. அதுல இருந்து தப்பிச்சு வரும் பொழுது மாங்காய் மாங்கனியா மாறுது, பழமா மாறுது. பழம் அதுதான் காய்ச்ச மரம் கல்லடி படும்பாங்க. சும்மா ஒரு மரம் இருக்கு, ஒரு மாங்காய் மரம் இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்லை, யாராவது கல்விட்டு அடிப்பாங்களா? கண்டுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் அப்படிதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களை எல்லாரும் சுத்தி பாக்குறாங்க, உங்களை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா அப்ப நீங்க ஒன்றும் தாழ்ந்து போகல. நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்க தாழ்ந்தெல்லாம் போகல. ஒருத்தன் அவன் பேரை, அவன் பேச்சு அசிங்கப்படுறத அவன் காதால அவன் கேட்கிறானோ கண்டிப்பா வாழ்க்கையில அவன் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போவான். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மேல இருக்கக்கூடிய ஒரு விதையா தான் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு மண்ணுல விழுங்க. மண்ணுல விழுந்தாதான் அந்த விதை முளைக்கும். கீழே போய்கிட்டே இருக்குன்றதுக்காக மேல ஏறாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. சரியான முயற்சி, சரியான திறமை. இப்ப என்ன கடன் இருக்கு, எதுல கடன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த திட்டமிடுங்க. நமக்கு எங்க கடன் இருக்கு, எந்த இடத்துல கடன் இருக்கு, ஏன் கடன் அடைக்க முடியல, அப்ப என்ன காரணம்? அப்ப நமக்கு வருமானம் வரல. அப்ப வருமானம் வரல, நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம்? ஆமா இல்ல, நம்ம வேலை செய்யற இடத்துல தான் தப்பு பண்றோம். வேலை செய்யறது சம்பளத்தை ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றான், சம்பளத்தை ஏத்தி கொடுக்க மாட்டேன்றான். அப்புறம் எப்படி நம்மளால கடன் கட்ட முடியும்? சரி, கடன் அதிகமாயிடுச்சு,
எப்படி வட்டியே இல்லாத கடன் நாம எங்க தேடி போகிறது? வேலை செய்யற இடத்துல கைமாத்தா கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு வட்டி இல்லாம காசு வேணுங்க, ஒரு 5 லட்ச ரூபா வேணும், எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்கு, 5 லட்ச ரூபா கொடுங்க, நான் அடிச்சிடறேன், மாசம் மாசம் உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய சம்பளத்திலிருந்து 10,000 ரூபா பிடிச்சிக்கோங்க, எனக்கு 30,000 சம்பளம், மீதி 20,000 கொடுங்க, சீக்கிரமா நான் அடைச்சிடறேன், சீட்டு போட்டுக்கிட்டு வரேன், நான் சீட்டு போட்டு முடிச்ச உடனே சீக்கிரமா உங்களுக்கு மொத்த காசையும் எடுத்து கொடுத்துட்றேன், பேசுங்க. அதாவது ஒரு நிமிஷம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் பாஸ் வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவார், நான் எதிர்பார்க்காமலே பண்ணிடுவார். அந்த மாதிரி கேரக்டர் தான் அவரு. ஒரு கட்டத்தில் எனக்கு முக்கியமான விஷயம் ஒன்று தேவை, இந்த கார் வாங்கக்குள்ள வந்துட்டு எனக்கு முக்கியமான விஷயம் வந்துட்டு தேவை. என்ன தேவைன்னா வந்துட்டு அவருடைய கார் தேவை. பிகாஸ் என்னன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங்க்கு போகணும். அப்போ வந்துட்டு நான் என் காரில் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். நான் வந்து என் காரில் போக முடியல. அப்போ என்னாச்சுன்னா என் கார் வேற இடத்துல இருக்கு. நான் கிளைண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு நான் என்ன பண்ணோம்னா வந்துட்டு என் காரை எடுத்துட்டு கிளைண்ட்டை கூட போகணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கிளைண்ட் எங்கேயாவது நான் பைக்கில் கூட்டு போக முடியாது. ஆப்வியஸாக அவர் தான் அது எல்லாத்தையுமே கொடுத்து ஆகணும். பட் இருந்தாலும் அவர் என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா, அங்கே வந்துட்டு மீட்டிங்கில் வந்துட்டு என்னுடைய இன்னொரு பாஸ் இருக்கார், அவர் போய் பேசும்பொழுது இல்லை விஸ்வா வந்துட்டு அவன் காரில் கூப்பிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு தெரியல. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க என்னை பற்றி யோசிக்கவே இல்லை, என்னை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஸ்வா அவன் வேலையை பார்த்துருவான் அவன் அப்படின்ற மாதிரி அவங்க அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நான் போய் வந்துட்டு இவங்க நம்மளை தேடி வந்து சொல்லுவாங்க, இவங்களோட கிளைண்ட் தானே, இவங்க வந்து பேசுவாங்க, இவங்க சொல்லி கவர் கொடுப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அங்கேயே இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த கிளைண்ட் வந்திருக்க மாட்டார். ஏன்னா அந்த கிளைண்ட்டை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விட்டேன்னா என்னுடைய நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு அவ்வளோ பேர் கிடைக்கும். ஏன்னா அந்த கிளைண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள போய் காரில் உட்கார வச்சு பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போனால் மேபி அவங்க வந்துடலாம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல போய் நான் பாஸ்ட்டை கேட்டேன். இந்த மாதிரி கேட்ட உடனே வந்துட்டு நீ இந்நேரம் போயிட்டு இருப்பேன்னு நினச்சா முதல்ல கார் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்ட்டார். நீ பாட்டுக்கு 2 காரெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காத, நம்மளுடைய பெரிய கார் எஸ்யூவி இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போ, அதாவது கிரிட்டாவை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டா காரை வந்து எடுத்து போ சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல என்னுடைய டாஸ்க் இது, என்னுடைய வேலை தான் அது வந்து ஆஃபீஸ்க்கு வந்த கிளைண்ட் தான். பட் இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் தான் போய் கேட்கணும். அப்புறம் அடுத்தது வந்துட்டு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு, ஒரு பெரிய செலவு இருந்துச்சு. அந்த செலவு இருக்கும் பொழுது நான் நினைச்சேன் நம்ம கொண்டு போய் வந்துட்டு பத்திரிக்கை கொடுக்கும்போது அவரே நமக்கு வந்துட்டு காசு கொடுப்பாரா, இந்த மாதிரி இருந்தாப்பா இதுக்கு வச்சுக்க அதுக்கு வச்சுன்னு கொடுப்பாரான்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்போ என்னாச்சுன்னா, ஆனால் நான் அவர்கிட்ட கேட்கல, அப்படியே விட்டுட்டு நான் கேட்கலன்னு என்ன நடக்குன்னு சொல்கிறேன் நான். பட் அவருடைய பெருந்தன்மை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்பொழுது மோதிரம் போட்டு விட்டு அவர் சிறப்பாக பண்ணிட்டு போயிட்டாரு. பட் எனக்கு வந்துட்டு நான் எதிர்பார்த்தது அந்த செலவுக்கு ஏதாவது காசு வருமோ அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் அது கிடைக்கல. ஸோ ஒரு 10,000 வைப்பாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஸோ நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா யாருக்கிட்ட தேவையோ என்ன தேவையோ கேட்டுருணும். நம்ம ஒன்றும் இதை கேட்கறதுனா நம்மளை ஒன்றும் நிற்க வச்சு அடிக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம தாழ்ந்து போகிறதும் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் கொடுத்த காசு வெளியில் இருக்கு, இல்லை உங்களுடைய காசு வரணும், இல்லை உங்களுக்கு காசு நீடட் இருக்குன்னா உங்களுடைய ஆஃபீஸில் அட்வான்ஸ் கேட்கலாம். கேட்டால் தான் கிடைக்கும், கேட்கலின்னா கிடைக்காது. ஸோ கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு விஷயம் கேட்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால சொல்கிறேன், எல்லா கடவுளும் என்ன சொல்கிறாங்க, சோம்பேறியா இருக்காத, உழைக்கிறத நோக்கி போ, உனக்கானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சும்மா இருந்தால் தோல்வி நிச்சயம் அப்படின்றது உறுதி. அதுவே நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா ஒருவேளை வெற்றி பெற்றுட்டீங்கன்னா வெற்றி உறுதி தானே. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கவலைப்படாமல் வாழ்க்கையை சிறப்பாக நகர்த்தி கொண்டு போங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களால் முன்னேற முடியும். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோவில் நான் விடைபெறேன். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத எல்லாத்தையுமே பார்ப்பேன். ரொம்ப நன்றி.